எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஹிஸ்ட்ரி பேட்ச் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்கனாமி பேட்ச், பாலிட்டி பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க குரூப் 1க்கு. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே மே 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடியுரிமை ஆவணமாக கீழ்கண்ட எந்த ஆவணத்தை கருத முடியாது? ஆன்சர் ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய 3வது மாநிலம் எது? ஆன்சர் அசாம் மாநிலம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுனா உத்தரகாண்ட், அதுக்கப்புறமா குஜராத், நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டேட் வந்து அசாம். சார்தக் பிடிஎஸ் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பொது விநியோக திட்டத்தோட தொடர்புடையதான் சார்தக் பிடிஎஸ் அப்படிங்கிறது. தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? 69% இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை மற்றும் இணையவழி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உருவாக்கப்பட்ட சிறப்பு படை எது? ஆன்சர் சிங்கப்பெண் அதிரடி படை. கர்நாடகத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் டி.கே. சிவகுமார். ஏற்கனவே வந்து இந்த பொறுப்புல இருந்தது யாரு? சித்தராமையா. இந்தியாவில் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை எத்தனை கோடியாக அதிகரித்துள்ளது? 133.7 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 27 வந்து செலிப்ரேட் பண்றோம். வைஷாலி கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் செஸ். இவங்க வந்து இந்திய கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி. இப்போ கேண்டிடேட்ஸ் போட்டியில வந்து வின் பண்ணிருப்பாங்க. உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஈஷா சிங் டாஸ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் தங்க பதக்கம். ஸோ இவங்க உலக சாதனையோட இந்த கோல்டு மெடலை வின் பண்ணிருக்காங்க. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். 29th மே டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. A serious thought can delete year of delay. அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிலே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அது வந்து வருஷக்கணக்கில் டிலே ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸா ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ எடுத்தோம் அதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸா நீங்க அந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க. எனிதிங், நீங்க ப்ரிப்பரேஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ எதுவா இருந்தாலும் ஒரு சீரியஸா நீங்க அதை வந்து முடிக்கணுங்கிற எண்ணத்தோட ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிலே ஆகிட்டே இருக்கு இல்லையா, இயர் ஆஃப் டிலே அப்படிங்கிறதே நீங்க டெலீட் பண்ணிடலாம். டிலேவே இருக்காது நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சீரியஸா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ அப்போ எப்போ சீரியஸா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க அதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். எந்த மாநில காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் காவலர் விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சிக்கிம். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ பிரசிடென்ட்ஸ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட்ஸ் கலர் அவார்டு அப்படின்னா என்னன்னா, ஒரு கொடி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு மாநில படையா இருந்தாலும் சரி, அல்லது மத்திய காவல் படையா இருந்தாலும் சரி, சிறப்பாக செயல்பட்ட, அர்ப்பணிப்போட செயல்பட்ட அந்த படைக்கு வந்து இந்த விருது, இந்த குடியரசுத் தலைவர் வண்ணம் அப்படிங்கிற கொடியானது கொடுக்குறாங்க, அவங்களுடைய அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில. இப்போ சிக்கிம் காவல்துறைக்கு வந்து குடியரசுத் தலைவரின் வண்ணம் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர், அதாவது பிரசிடென்ட்ஸ் கலர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொடியை தான் வந்து கொடுப்பாங்க. இந்த கொடியை பெற்ற 15வது மாநிலம் அல்லது வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த குடியரசுத் தலைவருடைய வண்ணம் அப்படிங்கிற இந்த விருதை பெற்ற 3வது மாநிலமாகவும் சிக்கிம் மாநிலம் உருவெடுத்திருக்கு. மொத்தமா பார்த்தோம்னா 15வது மாநிலம். வடகிழக்கில் உள்ள ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம்னா 3rd ஸ்டேட்டா வந்து சிக்கிம் மாநிலம் உருவெடுத்திருக்கு. ஸோ இந்தியாவில ஒரு காவல் படைக்கு வழங்கக்கூடிய ஒரு உயர்ந்த கௌரவம் தான் இந்த பிரசிடென்ட்ஸ் கலர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரசிடென்ட்ஸ் கலரை வந்து ராஷ்டிரபதி கா நிஷான் அப்படின்னு அழைப்பாங்க. நிஷான் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, ராஷ்டிரபதி கா நிஷான் அப்படின்னும் இது அழைக்கப்படுகிறது. ஸோ இந்தியாவில் ஒரு காவல் படைக்கு வழங்கக்கூடிய உயர்ந்த கௌரவம் சிக்கிம் மாநில காவல்துறைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிக்கிம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இதோட சிஎம்ஆ பிரேம் சிங் தமாங் வந்து இருக்காங்க. கவர்னர் வந்து ஓம் பிரகாஷ் மாத்தூர். கேபிட்டல் காங்டாக்.
அடுத்த ரீசன் நியூஸ், எத்தியோப்பியாவுடைய உயரிய விருது பெற்ற முதல் உலக தலைவர் யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. உலகளாவிய இயற்கை நிதியத்துடைய தேசிய விருதானது என் அலீம் யூசுப்க்கு வழங்கப்பட்டிருக்கு. யுத்த சேவா பதக்கங்களை வென்ற கடற்படை அதிகாரிகள் யாருன்னா ஏஎன் பிரமோத் மற்றும் ராகுல் கோகலே. 2026 ஆண்டுக்கான அரங்கநாதன் இலக்கிய விருது 2 பேர் கொடுத்திருக்காங்க, விட்டல் ராவ், அம்ஷன் குமார். அடுத்து ஸ்டாக்ஹோம் நீர் விருது வந்து கவய மதானிக்கு கொடுத்திருக்காங்க. தூய்மையான துறைமுக விருதானது பாரதீப் துறைமுகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு. புவி அறிவியலுக்கான நோபல் பரிசினை வென்ற தமிழக விஞ்ஞானியான வீரபத்ரன் ராமநாதன். உலக ஆசிரியர் பரிசு பெற்ற இந்திய ஆசிரியர் யாருன்னா ரூபில் நாகி. அப்புறம் இஸ்ரேல் நாட்டுடைய உயரிய பதக்கமான ஸ்பீக்கர் ஆஃப் தி நெசட் அப்படிங்கிற பதக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவமிக்க திட்டம் அப்படிங்கிற விருதை சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து பெற்றிருக்கு, சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். அடுத்த சிக்கிம்ல ஒரே ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, அது கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா தான் சிக்கிம்ல உள்ள ஒரே ஒரு தேசிய பூங்கா. இது யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தலமாகவும் 2016 ஆண்டு ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பட்டியலில் சேர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம யுனெஸ்கோவுடைய மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படிங்கிற திட்டத்திலையும் இந்த பயோஸ்பியரா இந்த கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பிரகதி திட்டத்தின் 51வது கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ பிரகதி ஸ்கீம் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம், 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரகதி கூட்டம் அப்படிங்கிறது அப்பப்போ நடக்குது, பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில தான் இது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து 51வது கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த பிரகதி அப்படிங்கிறது என்னன்னா ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத இந்த பிரகதி அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம். ஸோ இப்போ எதுக்காக பிரகதி திட்டம் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து ஒருங்கிணைச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒருங்கிணைச்சு அந்த ஸ்கீமை வந்து ஸ்பீடா டைமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றது. இப்போ அந்த ஸ்கீம்ல ஏதாவது குறைபாடு இருக்கு அப்படின்னா அதை உடனடியாக தீர்க்கிறது. இப்போ அந்த ஸ்கீம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு இதெல்லாம் கண்காணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்காக பிரகதி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீமுடைய டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் சம்பந்தமா நம்ம கலந்து ஆலோசிக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம்ங்கிறது நடக்குது பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில. 2015 இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நிறைய ஸ்கீம் இருக்கு இல்லையா, தூய்மை இந்தியா திட்டம் இருக்கு, அப்புறம் நதிநீர் இணைப்பு திட்டம் இருக்கு. இந்த மாதிரி கவர்மெண்டுடைய திட்டங்கள்லாம் எப்படி இப்போ செயல்பாட்டில் இருக்கு, கரெக்டா டைமுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, அப்போ அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது சம்பந்தமாக இதுல வந்து கலந்து ஆலோசிப்பாங்க இந்த பிரகதி கூட்டத்துல. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தலைமையில இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுல கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டம், தூய்மை இந்தியா திட்டத்துடைய 2ஆம் கட்டம், இதை பத்தி எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வரிசையா பார்க்கலாம். பிரகதியோட ஃபில் ஃபார்ம் என்ன? ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத பிரகதிங்கிறதோட ஃபில் ஃபார்ம். ஸோ எதுக்காக மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைச்சு அந்த ஸ்கீமை வந்து ஃபாஸ்டா செயல்படுத்துறது, இதெல்லாம் தான் இந்த ஸ்கீமோட நோக்கம். இப்போ கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டம் சொல்லி பார்க்கறோம் இல்லையா. கென் நதி வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு, பெட்வா இருக்கு இல்லையா, அது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு. ஸோ இப்போ இந்த மத்திய பிரதேசத்துல உள்ள இந்த கென் நதியில அதிகமான நீர் வருது. ஸோ உபயோகம் போக நிறையவே உபரி நீர் இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த பெட்வா நதியில பாத்தீங்கன்னா அதிகமான நீர் இல்லை, நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கு. சப்போ அது ரெண்டையும் லிங்க் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இங்க உபரி உள்ள நீரானது பெட்வாக்கு போய் இங்க நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது இல்லாம போயிடும். ஸோ அங்கே உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ அதனால 2 ரிவரையும் லிங்க் பண்ற ப்ராஜெக்ட் தான் இந்த கென் பெட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஸோ அது செயல்பாடு சம்பந்தமா அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பிரகதி கூட்டத்துல. நெக்ஸ்ட் வந்து 2ஆம் கட்ட தூய்மை பாரத திட்டம். ஸோ நம்ம கிளீன் இந்தியா மிஷன் அல்லது ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு வெவ்வேறு பெயர்கள்ல நம்ம சொல்லுவோம். தூய்மை இந்தியா திட்டம் தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இதோடைய 2ஆம் கட்ட திட்டம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னா, கிராமப்புறங்கள்ல அனைத்து வீடுகள்லையும் கழிப்பறை வசதியை கொண்டு வரணும், திறந்த வெளியில மலம் கழிப்பறை வந்து இல்லாத நாடா மாத்தணும் அப்படிங்கிற வகையில அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த தூய்மை இந்தியா 2.0 திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அது நகர்ப்புறங்கள்ல குப்பை இல்லாத நகரமாக மாத்தணும் அப்படிங்கிற வகையில, குப்பைகள்லாம் இருக்கக்கூடாது, கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸா வந்து மாத்தணும் இந்திய நகரங்களை அப்படிங்கிறதுக்காக 2.0 ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. திடக்கழிவு மேலாண்மையை உறுதிப்படுத்துறதும் இந்த ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கம் தான். ஸோ இந்த ஸ்கீம் பத்திலாம் அதுல வந்து பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்.
ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது தொடர்பாக இந்திய ராணுவத்துடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஏர் இந்தியா நிறுவனம். ஸோ ஏர் இந்தியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்தோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ ராணுவத்தில் பணியாற்றி அவங்க வீரதீர செயல்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா வீரமரணம் அடைஞ்சிடறாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய மனைவி, அவங்களுக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குற வகையில் ஏர் இந்தியா நிறுவனத்தோட இந்திய ராணுவம் இப்போ ஒப்பந்தமானது சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி இப்போ முதல் கட்டமாக 20 பேருக்கு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க ஏர் இந்தியா நிறுவனம் மூலமாக. ஸோ இந்திய ராணுவம் தான் இதில் சைன் பண்ணியிருக்காங்க ஏர் இந்தியாவோட. ஸோ ஏர் இந்தியா சாட்ஸ் ஏர்போர்ட் சர்வீசஸ் நிறுவனம் மூலமா முதல் கட்டமாக 20 உயிரிழந்த ராணுவ வீரர்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இதுக்கான ஒப்பந்தத்தில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்திய ராணுவமும் ஏர் இந்தியா நிறுவனமும். அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். சமீபத்தில் எந்த மாநிலம் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? சிக்கிம் ஸ்டேட் தான் வந்து இப்போ ரீசெண்டா முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமா அறிவிச்சிருக்காங்க. இந்த சிக்கிம் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் முழு கல்வி அறிவு பெற்ற 5வது மாநிலம். ஸோ முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எதை வச்சு சொல்றாங்கன்னா உல்லாஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம், புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு இந்த ஸ்கீம் அழைக்கப்படுது. 2015 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 15 வயதுக்கு மேற்பட்ட 2022 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 15 வயதுக்கு மேற்பட்ட கல்வி கற்காத பெரியவர்கள் இருப்பாங்களே, 15 வயசுக்கு மேற்பட்டவங்க ஆனா வந்து கல்வி கற்கல, ஸோ அவங்களுக்கு வந்து கல்வி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உல்லாச ஸ்கீம் அல்லது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிக்கிம் மாநிலம் அந்த உல்லாச திட்டத்தின் கீழ் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது 5th ஸ்டேட் இந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட 5வது மாநிலம். 2022 தான் இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல்ல வந்து 15 வயது வரைக்கும் படிக்காம 15 வயதுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, ஸ்கூல்ல கல்வியே பெறாம 15 வயதுக்கு மேற்பட்டவங்க இருக்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கல்வியை வழங்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 ஸ்டேட், 5வது ஸ்டேட் வந்து சிக்கிம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து மிசோரம், அப்புறம் கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேச மாநிலம், நெக்ஸ்ட் சிக்கிம். இந்த 5 ஸ்டேட் தான் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலங்கள். ஸோ அந்த ஸ்கீம் பற்றி தான் 2022 லான்ச் பண்ணாங்க. உல்லாஸ் திட்டம் அல்லது புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரெண்டும் ஒரே ஸ்கீம் தான். 15 வயதுக்கு மேற்பட்டவங்க கல்வி பெறாத 15 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கல்வி வழங்கணும். ஸோ இதோட ஃபில் ஃபார்ம் என்ன? உல்லாஸோட ஃபில் ஃபார்ம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டிங்கிறதா இதோட ஃபில் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து ரீசன்ட் நியூஸ். ஸோ இப்போ 5 ரூபாய்க்கும் குறைவாக 5 ரூபாய்க்கு உணவு வழங்குற வகையில் குறைந்த விலைக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டமானது இப்போ டெல்லியில லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட நேம் என்ன? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். இந்தியாவுடைய முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் வந்து கேரளால இருக்கு. அது அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம். உலகின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் அமோனியா திட்டத்திற்கு ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. முக்கிய மந்திரி சேகத் யோஜனா பஞ்சாப்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமை. அப்புறம் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாநில நுண்ணுயிரி அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா அது கேரளா. அந்த நுண்ணுயிரியோட பேர் என்ன? பேசிலஸ் சப்டிலிஸ். அடுத்து மத்திய பிரதேச மாநிலமானது 2026ஆம் ஆண்டு விவசாய ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் குவாண்டம் கணினிகள் சோதனை வசதி அப்படிங்கிறது ஆந்திரால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிஎம் இன்ஸ்பயர் அப்படிங்கிற திட்டம் மேகாலயால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து லிபுலே கணவாய் அப்படிங்கிறது உத்தரகாண்ட்ல இருக்கு. நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் நீருக்கடியிலான சாலைங்கிறது அசாம்ல அமைக்கிறாங்க. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். குயின் அன்னாசி பழ திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திரிபுரா. ஸோ இப்போ குயின் அன்னாசி பழம், இந்த குயின் அன்னாசி பழம் அப்படிங்கிறது திரிபுரால உள்ள ஜிஐ டேக் பெற்ற ஒரு அன்னாசி பழம். ஸோ இதை வந்து உலக அளவுல சர்வதேச அளவுல ஒரு பிராண்ட் நேமா மாத்தி பெரிய அளவில் அதை வந்து கொண்டு போகணும் வர்த்தகத்தில் இந்த பழத்தை அப்படின்னு சொல்லிட்டு விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திரிபுரால இந்த குயின் அன்னாசி பழ திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க.
ஸோ இதை வந்து ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தான் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் 236 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த போறாங்க. ஸோ இப்போ எப்படி இங்கெல்லாம் நம்ம டிராகன் ஃப்ரூட்லாம் வாங்குறோம், அது வந்து மெக்சிகோவில் உள்ளது, அமெரிக்காவில் உள்ள ஒரு ஃப்ரூட். ஸோ இந்தியாவிலே நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி குவின் அன்னாசி பழத்தையும் உலக அளவில் ஒரு சர்வதேச பிராண்டா மாற்றணும். ஸோ அதன் மூலமா அந்த குவின் அன்னாசி பழத்தை ஹார்வெஸ்ட் பண்றாங்களே விவசாயிகள், அவங்க வந்து வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம நாட்டுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டமானது கொண்டு வந்திருக்காங்க 236 கோடி மதிப்பீட்டில். ஸோ 2026 to 28 இந்த இயர் வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து செயல்பாட்டில் இருக்கும். ரீசன் நியூஸ், மேகாலயா, அதோட மேகாலயாவுடைய பூர்வீக ஜவுளி தான் இந்தியா பட்டு, அதுக்கு இப்போ ரீசெண்டா GI டேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாரங்களுடைய சப்பாடா மிளகாய், அதுக்கு இப்போ தெலுங்கானாவுடைய வாரங்கா சப்பாடா மிளகாய்க்கு புவிசார் குறியீடு. கேரளாவை சேர்ந்த கைவினை பொருளான கண்ணாடி பாயா அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க GI டேக். மதுரையுடைய மறிக்குழந்து, விளாச்சேரியுடைய களிமண் பொம்மைகள், தஞ்சாவூருடைய வெற்றிலை, கும்பகோணம் வெற்றிலை, கன்னியாகுமரியின் தோவாலை மாணிக்க மாலை, தென்காசுடைய புளியங்குடி எலுமிச்சம்பழம், இதுக்கெல்லாமே வந்து GI டேக் கொடுத்துருக்காங்க ரீசெண்டா, புவிசார் குறியீடு. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ், சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களை நடத்தும் நகரமாக எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. ஸோ ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் 21 இந்த சர்வதேச யோகா தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சிட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த சர்வதேச யோகா தினத்தை நடத்துவதற்கான சிட்டியா எந்த நகரம் தேர்வாயிருக்குன்னா கொல்கத்தா. ஸோ யோகா தினம் ஜூன் 21 செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் கொல்கத்தால இதை ஹோஸ்ட் பண்றாங்க இந்த யோகா தின நிகழ்ச்சி கொண்டாட்டங்களை. ஸோ தீம் என்னன்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங் அப்படிங்கிறத இந்த வருஷம் இந்த டேக்கான தீம். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக், இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கும் மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானம் எத்தனையாவது தலைமுறையை சேர்ந்தது? ஆன்சர் 5th ஜெனரேஷன், 5வது தலைமுறையை சேர்ந்த இப்போ மேம்படுத்தப்பட்ட அதிநவீன போர் விமானத்தை வந்து இந்தியாவில் வந்து தயாரிக்க போறாங்க, டெவலப் பண்ண போறாங்க. அது என்ன ஜென்ரேஷன்னா 5th ஜென்ரேஷன். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட புட்டபர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாரோட சேர்ந்து விமான தயாரிப்பு ஆலை, போர் விமான தயாரிப்பு ஆலை அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டிருப்பாங்க. ஸோ அங்கே இதை டெவலப் பண்ணுவாங்க, இதை வந்து தயாரிப்பாங்க அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. ஸோ புட்டபர்த்தியில் ஆந்திராவில் 650 ஏக்கர் பரப்பளவில் 15,800 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன போர் விமான தொழிற்சாலை அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு ரீசெண்டாக தான் அடிக்கல் நாட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த AMCAன்னு பார்க்குறோம் இல்லையா, மேம்படுத்தப்பட்ட போர் விமானம், நடுத்தர போர் விமானம் அப்படின்னு சொல்லி, அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், அதான் அதோட ஃபுல் ஃபார்ம் AMCA விமானம். இது 5ஆம் தலைமுறையை சேர்ந்தது. ஸோ இதோட ஸ்டைல், இதோட மாடலை வடிவமைக்கிறது, இதை உருவாக்குறது, அப்புறம் இதை தயாரிக்கிறது, இது சம்பந்தமாக ஒரு சில நிறுவனங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ ஏரோநாட்டிக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் கீழ் உள்ள ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இது வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுது. உள்நாட்டிலே நம்மளுடைய பொருட்கள்லாம், நமக்கு தேவையான பொருட்களை தயாரித்து வெளிநாட்டுக்கு அதை ஏற்றுமதி செய்யணும் அப்படிங்கிற வகையில் மேக் இன் இந்தியா திட்டமானது செயல்படுத்தப்படுது. ஸோ அந்த ஆலை புட்டபர்த்தில் இருக்கு இல்லையா, அந்த ஆலை இது அடிக்கல் நாட்டிருக்காங்க ரீசெண்டா. அடுத்து பிரக்யா அப்படிங்கிறது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் படம் எடுக்கும் அமைப்பு. அப்புறம் இந்தியாவுடைய முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட் விக்ரம்-1 RD-191M செமி கிரையோஜெனிக் என்ஜினை ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. 2035 இந்தியாவுக்கு தனியாக ஒரு விண்வெளி நிலையம், பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அமைக்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்கோம். சீனா இப்போ ரீசெண்டாக ஷென்ஷோ 3 விண்கலம் மூலமா விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. SSLV அப்படிங்கிறது சிறிய ரக செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்புவதற்கான ஒரு ராக்கெட். அப்புறம் EOS-N1 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் PSLV C-62 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணாங்க. இது தோல்வி அடைஞ்சிச்சு இந்த மிஷன். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்தியாஸ் ஒலிம்பிக் கோல்ட் ஹாக்கி ட்ரையம்ப் அட் ஆம்ஸ்டர்டாம் எனும் புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆறுமுகம், ஆறுமுகம் தான் இந்தியாஸ் ஒலிம்பிக் கோல்டு ஹாக்கி ட்ரையம்ப் அட் ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாந்துல ஆம்ஸ்டர்டாம்ல நடந்த போட்டியில இந்தியா பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹாக்கி கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில தான் இந்த புத்தகத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின புத்தகம் தான் இது. அதை நினைவு கூறும் வகையில இப்போ 98வது ஆண்டு நினைவு கூறும் வகையில ரிலீஸ் பண்றாங்க.
ஸோ இந்தியாவுடைய முதல் ஒலிம்பிக் ஹாக்கி தங்கத்தை போற்றும் வகையில் இந்த இந்தியாஸ் ஒலிம்பிக் கோல்டு ஹாக்கி ட்ரையம்பட் ஆம்ஸ்டர்டாம் அப்படிங்கிற புத்தகத்தை ஆறுமுகம் எழுதியிருக்காங்க. அதை வந்து PT உஷா அவர்கள் அவங்களோட சேர்ந்து இன்னொரு நபரும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1928 இந்த மெடல் வந்து வின் பண்ணியிருப்பாங்க இந்திய அணி. நெதர்லாந்தில் நடந்திருக்கும் ஆம்ஸ்டர்டாம்ல இந்த போட்டி. ஸோ இதை PT உஷாவும் ஹாக்கி தலைவர் திலீப் திர்கேவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை. யாரு பப்ளிஷ் பண்ணா அப்படின்னா ஸ்டிக் டு ஹாக்கி அப்படிங்கிற நிறுவனம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் டே, ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை வீரர்கள் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் May 29. ஸோ இன்றைய தினமான May 29ஆம் தேதி தான் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை வீரர்கள் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த போர் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அங்கே வந்து அமைதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு ஐநால இந்த மாதிரி அமைதிப்படை அப்படிங்கிறது செயல்படுது. ஸோ ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய சார்பாக நிதியை வழங்குவாங்க, படை வீரர்களை கொடுப்பாங்க. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா வீரர்களை வந்து அதிகமாக அனுப்பி கான்ட்ரிபியூட் பண்றாங்க இந்த பீஸ் கீப்பிங் ஒர்க்கிங்ல. ஸோ இந்த UN பீஸ் கீப்பர் டே அப்படிங்கிறது May 29 நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் இன் பீஸ், அதாவது அமைதியில் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த ஐக்கிய நாடுகள் அமைதி காப்பாளர்களுடைய நம்ம அமைதிப்படை வீரர்களுடைய டேக்கான தீம். அடுத்த உலக செரிமான சுகாதார தினம் அப்படிங்கிறது May 29 செலிப்ரேட் பண்றோம். தீம் வந்து நாள்பட்ட வயிற்றுப்போக்கு அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள், குரோனிக் டயரியா டோன்ட் இக்னோர் தி சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதா தீம். அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது 1945 October 24 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹெட் குவார்ட்டர் அமெரிக்கால இருக்கு, நியூயார்க்ல. அடுத்து சிறப்பு பொதுச் செயலராக இதோடைய அண்டோனியா குடேரஸ் வந்து இருக்காங்க, அதாவது செக்ரட்டரி ஜெனரலா இருக்காங்க. அடுத்து துணை பொதுச் செயலராக அமீனா ஜே முகமது வந்து இருக்காங்க. 193 நாடுகள் UNல இருக்கு. அடுத்து ஆபிஸ்வரி, சமீபத்தில் காலமான ரந்தீர் சிங் கீழ்கண்ட எந்த துறையில் எந்த விளையாட்டில் தங்கப்பதக்கம் வென்றவர்? ஸோ இவர் வந்து துப்பாக்கி சுடுதல்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ துப்பாக்கி சுடுதல் விளையாட்டில் இவர் ஆசிய விளையாட்டு போட்டியில் கோல்டு மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பிளேயர். ஸோ இப்போ சமீபத்தில் காலமாக இருக்காரு. ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். ஸோ ரந்தீர் சிங் ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியாவிலேருந்து கோல்டு மெடல் வின் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் தான் இந்த ரந்தீர் சிங் என்பவர். 5 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றிருக்காரு. இவர் 1994ஆம் ஆண்டு தான் ஆசிய விளையாட்டு போட்டியில துப்பாக்கி சுடுதல்ல கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருப்பாரு. 2024 ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலுடைய தலைவராக இருந்த முதல் இந்தியரும் ரந்தீர் சிங் அவர்கள் தான். அர்ஜுனா விருது இவருக்கு 1979 வழங்கியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ், ஜன் விஸ்வாஸ் சீர்திருத்தங்கள் மூலமா சட்டமுறை இடையளவு சட்டம் 2009 கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்களை விரைவில் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து மத்திய ஆசியாவுடைய மிகப்பெரிய நாடான கஜகஸ்தான்ல முதல் அணுமின் நிலையத்தை அமைக்கிறதுக்காக ஒப்பந்தத்துல ரஷ்யா வந்து இப்போ கையொப்பமிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபைனலாக வந்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பாலிட்டி பேட்ச், எக்கனாமி பேட்ச், ஹிஸ்ட்ரி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த மாநில காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் காவலர் விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சிக்கிம். பிரகதி திட்டத்தின் 51வது கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் நரேந்திர மோடி. ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது தொடர்பாக இந்திய ராணுவத்துடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஏர் இந்தியா நிறுவனம். சமீபத்தில் எந்த மாநிலம் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சிக்கிம். குயின் அன்னாசி பல திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திரிபுரா. சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களை நடத்தும் நகரமாக எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கும் மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானம் எத்தனையாவது தலைமுறை சேர்ந்தது? ஆன்சர் 5th ஜெனரேஷன். இந்தியாஸ் ஒலிம்பிக் கோல்டு ஹாக்கி ட்ரையம்பட் ஆம்ஸ்டர்டாம் எனும் புத்தகத்தினை எழுதியுள்ளவர் யார்? ஆன்சர் K. ஆறுமுகம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.